நானும் சாரி நானும் மற்றவங்கள மாதிரி தான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இங்கேயும் இப்போ வரைக்கும் ட்ரை பண்ணி தான் இருக்கிறேன். ஏதாவது ஜாபுக்கு ட்ரை பண்ணி தான் இருக்கிறேன். ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா ஆஃப் லைசன்ஸ் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி தான் இருக்கிறேன். அவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் பர்டிகுலராக சேலரி கொடுப்பாங்க. ப்ளஸ் அங்கேயும் ஸ்டே பண்ணுறதுக்கு அலவன்ஸ் இது கொடுக்கணும். ஸோ அவங்க எந்த டைம் பார்க்க சொன்னாலும் அந்த டைமும் பார்க்கணும், நிறையா இருக்குது. ஸோ லிட்ரலாக சொல்ல போனால் வெளிநாட்டு வாழ்க்கை நரக வாழ்க்கை. ஓகே, தனியாக இங்கே வந்து இருக்கலாம், பார்த்துக்கலாம், இருக்க முடியும் அப்படின்னு நினச்சி நம்ம வரும்போது அது ஒரு அந்த ஒரு வாழ்க்கைக்கு நீங்கள் வரணும்னு சூழ்நிலை தள்ளப்பட்டு வந்து இருக்கிறவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க. அந்த வாழ்க்கையை கஷ்டப்பட்டு ஓடிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? இங்கே வந்து நீங்கள் காசு சேர்த்து வச்சு சம்பாரித்து வீடை கட்டி நாங்கள் இது பண்ணணும், வீடை பார்த்துக்கணும், எல்லாம் பார்த்துக்கணும் அப்படின் போது எல்லாம் கொடுக்கும்போது நீங்கள் உங்கள் பசி பட்னி எல்லாமே இருப்பீங்க. சரிங்களா? லிட்டரலாக நீங்கள் ஓரளவுக்கு சம்பாரித்து நீங்கள் உடம்பு வருத்தி கொஞ்சம் சம்பாரித்து அப்படி போகும்போது ஒரு சில பேர்த்துக்கு ஓகே செட் ஆகிப்போம், ஒரு சில பேர்த்துக்கு செட் ஆகாது. நான் பார்த்த வரைக்கும் இல்லை, நான் ஒரு சில வீடியோலாம் பார்க்கும்போது ஒரு சில பேர்லாம் வந்து இங்கேருந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு போய் ஒரு சில வருஷங்களில் ஒரு சில பேர்லாம் இறந்துருக்காங்க. ஸோ லிட்டரலாக உடம்பு எல்லாமே இறந்துருக்காங்க. ஸோ மெயினாக ஃபுட் எடுங்க, ஃபுட் எடுக்காமல் இருக்காதிங்க. நானும் ஃபுட் ட்ரை பண்ணுறது, ஃபுட் எடுத்துகிட்டு தான் இருக்கிறேன். பட் எனக்கு இங்கே இருக்கிற இதுக்கு பார்க்கும்போது ஃபுட் அந்தளவுக்கு பசிக்கலை. எப்படி சொல்லுது, அந்த ஒரு இது ஓடும்போது எனக்கு மைண்டில் ஓடும்போது நான் கடனை கட்டணும், ப்ளஸ் என் லைஃபுக்கு இது பார்க்கணும், இங்கே இதுக்கு நான் ரூம் இங்கே தங்குறதுக்கு எல்லாத்துக்கும் நான் அதுக்காகவும் காசு சேர்த்தணும். ஏன்னா இதுக்கும் நான் பே பண்ணணும். ஸோ இத்தனையும் ஓடணும், ஏன் இதுக்கு ஓடணும், என் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு வேணும். நான் தங்கியிருக்க இடம் இப்போ ஒரு இடத்துல இருக்கிறேன், நான் இப்போ தங்கியிருக்க இடத்துல ஒரு இடத்துல இருக்கேன். இங்கேருந்து நான் ட்ரெயின் ஏறி வேறு இடத்துக்கு போகணும். ஸோ அங்கே போய் தான் என் ஒர்க்குக்கு போயிட்டு ஒர்க் முடிச்சுட்டு வரணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா பர் டே வந்து எனக்கு ஒரு 5 pounds செலவாகும் அப் அண்ட் டவுன் போயிட்டு வரதுக்கு. ஸோ ஏன்னா அது கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிறனால நான் க்ராஸ் பண்ணி போயிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ இதே நான் அங்கே மறுபடியும் பழைய பிளேஸ்க்கு அங்கே ஷிஃப்ட் பண்ணணும்னு நினச்சேன்னா இப்போது அங்கே ரூம் பார்க்கணும், அட்வான்ஸும் பே பண்ணணும், அதுக்கு தகுந்த 1 month ரெண்ட்டும் கொடுக்கணும். ஸோ அதுக்கு லிட்டரலாக கையில் மணி கிடையாது. ஓகே, இப்போ இருக்கிற அக்கமடேஷன் அது நான் பே பண்ணி இங்கே ஸ்டேபிளாக இருக்கிறனால எனக்கு இப்போதைக்கு இதுவே போதுமானதாக இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ நான் ஏன் இந்த கண்டென்ட் இதையும் இப்போ வந்து இது எல்லாமே சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாத்துக்கும் ஒரு அப்பா அம்மா எல்லாருக்கும் இருப்பாங்க. ஸோ அப்பா அம்மா இருப்பாங்க, சில பேர்த்துக்கு எப்படி சொல்ல, பேரண்ட்ஸ்க்கு அப்பா இல்லை இருக்க மாட்டாங்க, அம்மா இல்லாமல் இருப்பாங்க. ஸோ உங்களோட இதுக்கு சொல்கிறேன் என்னென்னா, முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஊர்லேயே இருந்து நம்ம சம்பாரித்து நம்ம இருக்கும்போது 10,000 சம்பாதிச்சாலும் நிம்மதியாக இருக்க முடியும். ஓகேவா? ஸோ ரியாலிட்டியை தெரிஞ்சுக்கோங்க. ரியாலிட்டி எவனும் சொல்ல மாட்டான், நான் ரியாலிட்டியில் சொல்கிறேன். இப்போ வரைக்கும் ரியாலிட்டியில் ஒருத்தர்